பாலமுருகன் ஐயா, நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ராதாகிருஷ்ணன் ஐயாவை சொல்லக்கன்னா எனக்கு குருநாதர் 2010 கற்பகம் யூனிவர்சிட்டியில் எனக்கு கேபி எடுத்தார். இந்த கேபி நான் ஏன் உள்ளே போகலை அப்படின்னா, ஒரு வாத்தியார் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கிறான்னா வாத்தியார் எல்லாம் டியூஷன் சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த டியூஷன் அந்த பையன் கவனிக்க மாட்டான். அந்த மாதிரி தான் நானும் கேபியை பொறுத்தளவுக்கு முதல்ல நான் கற்றுக்கணும்னு நினச்ச ஒரு சப்ஜெக்ட் வந்து கேபி தான். பள்ளிப்பாளைய ஜோதிடத்தில் வந்து நான் உள்ள 2000 உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் முதல்ல ஏன்னா நாங்கள் படித்ததுலேயே நான் தான். மற்றவங்க எல்லாமே படிப்பு கம்மி. அதாவது இந்த படிப்பு நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் தான் போனோன்னா மற்றவங்கள பார்த்தோன்னா எல்லாமே சின்னதாக ஒரு 10வது 8வது தான் படிச்சிருந்தவங்க. 2000 வந்தப்போ அப்போ ரைட்டு கேபி சிஸ்டத்துக்கு போகலாம் அப்படின்னோடனே எனக்கு தங்கச்சினுடைய மேரேஜ் நடந்தது. அந்த எங்கள் தங்கச்சினுடைய மாமனார் வந்து மிகப்பெரிய ஜோதிடர். அவர் வந்து மாதேஸ்வரன் ஐயாவுக்கு குருநாதர். அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி அப்போ அந்த குடும்ப சூழ்நிலை அப்போ பிரச்சனைக்குரிய சூழ்நிலை. இந்த மாதிரி நான் கம்ப்யூட்டர் வேணும், கம்ப்யூட்டர் இருந்தால் தான் கேபி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரப்போ ஒரு வீட்டில் பிரச்சனை. கம்ப்யூட்டர் வாங்குறதுக்காக அப்போ கம்ப்யூட்டர் 1 லட்ச ரூபா. கம்ப்யூட்டர் பவுனே அன்றைக்கி 7000 ரூபா 6000 7000 ரூபா தான். 6000 ரூபா கூட இல்லை, 5000 ரூபா தான். 1 லட்ச ரூபாய்க்கு கம்ப்யூட்டர் கேட்டோன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கலங்கினாங்க. கம்ப்யூட்டர் வாங்கி நீ ஜோசியம் படிக்கணுமா அப்படின்னு. எதையாச்சும் தங்கச்சி வீட்டுக்கு போகிறப்ப அவர் மாமனார் எதுக்கு நீ இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை, கம்ப்யூட்டர் வச்சு தான் ஜோசியம் கற்றுக்கணுமா அப்படின்னாரு. இல்லைங்க கேபி சிஸ்டத்தை நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன். உடனே அவர் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டார். அவருடைய ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயானுடைய உறவினர் வந்து நகை கடை வச்சுருக்காரு. எங்கள் தங்கச்சி மாமனார் நகை கடை வச்சுருக்காங்க. இவங்க இருவரும் வந்து தொழிலில் ஒரு இருக்கார். அவர் பெங்களூர்லேருந்து தொழில் ஆத்தூருக்கும் பெங்களூருக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இவருடைய உறவினர் தம்பி முறையாகுது. அப்புறம் இவரும் ஜோசியர். இவர் அடிக்கடி வந்து எங்கள் தங்கச்சி மாமனார்கிட்ட சந்தேகம் கேட்பாராம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போனோன்னா ஐயாவனுடைய ஃபோட்டோஸ் இருந்துருச்சு. நீ கேபியெல்லாம் படிக்காத, பாரம்பரியத்துலேருந்து வா, நீ பள்ளிப்பாளையத்தில் தான் இருக்கிற, பாரம்பரியத்தில் வந்துடு அப்படின்ட்டார். அன்றைக்கி மறந்தவன் தான் அது கேபியை. இன்றைக்கி வரலுமே அதை கற்றுக்கிட்டு தான் முடிஞ்சதே ஒழிய அதை பயன்படுத்தினால் முடியல. ஆனால் சப்லாடில் நான் என்றைக்கு நட்சத்திரத்துக்கு உள்ளே வந்தனோ அதே தான் உங்களுக்கு அது இருக்குது. உங்களுக்கு நட்சத்திரங்கள் எப்படி வேலை செய்கிறது, அந்த நட்சத்திரத்தின் அடிப்படை தன்மைகள் எப்போ. இன்னும் கூட ஒரு ஜாதகத்தை பார்த்தவங்களுக்கு சூரிய திசையில் சுக்கிர நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும், அல்லது சுக்கிர நட்சத்திரத்தில் சூரிய திசையில் கிரகம் இருக்கணும். கண்டிப்பாக தந்தைக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுதுங்கிறது அது கரெக்டாக தெரியுது. இப்போ ஒரு வந்து அவர் பேசிகிட்டு இருந்தார் கிரக சூழ்நிலை அப்படின்னு. என்றைக்குமே காலபுருஷ தத்துவத்துக்கு வச்சுக்கோங்க. சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து ஒருத்தன் திருமணம் பண்ணான்னு வைங்க. அந்த காலகட்டத்தில் சந்திர திசையிலோ சூரிய திசையிலோ சுக்கிர திசையிலோ அல்லது சனி திசையிலோ திருமணம் பண்ணாங்கன்னா அவர் சொன்ன மாதிரி மாமனார் மாமியாவுக்கும் மருமகளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறத எல்லோரும் பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் அந்த இரு கிரகத்தையும் சனி பார்த்து கொண்டு இருக்கிறது. 10ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும். அப்போ அவனுக்கு தொழில் பாதிக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ தான் நம்ம நட்சத்திரம் எங்கன்னா இருக்குது, கேபி இப்படி இருக்குதுங்கிறது. அப்புறம் தான் கேபி நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டான்னு வைங்க. ஐயா வந்து ஒரு கிளாஸ் எடுத்தார் எனக்கு கற்பகம் யூனிவர்சிட்டியில். கேபி அவர் தான் எடுத்தார். அது அவருக்கு தான் நான் கேபியினுடைய சிஸ்டம். அதனால தான் குருநாதர் எங்கே இருந்தாலும் சரி அவர் நம்ம எல்லா மேடையிலையும் சொல்லுதுங்க. கற்பகம் யூனிவர்சிட்டியில் 2010 கற்பகம் யூனிவர்சிட்டியில் அவர் வந்து எங்களுக்கு எடுத்தார். அவரை வந்து இப்போ போக்குவரத்து துறையில் இருந்தார்னு நினைக்கிறப்ப, போக்குவரத்து துறையில் இருக்கிறப்ப வந்து எங்கிட்ட எடுத்தார். அப்போ வந்து நான் அந்த கேபி வந்து ஓரளவுக்கு நான் இது பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நான் போகாததுக்கு காரணமே இதுதான். நேரடியாக அங்கேயே இருந்து ஆர்டர் வந்தங்காட்டி நான் போக முடியல. இல்லைன்னா இன்றைக்கி நான் கேபியில் உங்களுக்கு முன்னாடி பெருசாக உட்காந்துருப்பேன் மற்றதை விட. ஏன்னா எல்லாமே எல்லாத்துலேயும் ஜோதிடம் சொல்லலாம். எல்லா விதமும் இருக்குது. 36 வகை ஜோதிடம் யாருக்குமே தெரியாது. எத்தனை வகையில் யாராவது ஜோதிடம், இத்தனை பேர் இருக்கிறீங்களா, எத்தனை வகையில் ஜோதிடம் சொல்கிறீங்கன்னு யாருக்காச்சும் தெரியுமா? 36 வகையில் ஜோதிடம் சொல்கிறோம். ஒவ்வொருவரும் அவர்கள் இதில் பண்ணுறோம். ஒருத்தர் பாரம்பரியத்தில் பண்ணுறாங்க, ஒருத்தர் இந்த மாதிரி கேபியில் ஒருத்தர் பண்ணுறாங்க, ஒருத்தர் வக்ரச்சக்கத்தில் ஒருத்தர் பண்ணுறாங்க, ஒருத்தர் இதை வரிசையாக எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பலன் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அதைத்தான் நம்ம இப்போ கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த ஜோதிடத்தை வழி நடத்தணும். ஏன்னா நான் வந்து திடீர் விருந்தாளி, உப்புமா மாதிரின்னு வைங்களேன்.
ஒன்றுமே இல்லைன்னா டக்குன்னு உப்புமா போடுற மாதிரி திடீர்னு வந்தங்காட்டியும் அவருக்கு ஐயாவை பார்த்துட்டேன் முன்னாடி. பார்த்தோன்னே சரி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேடைக்கு வந்தேன். மேடைக்கு வந்து உங்களோட அறிமுகம் கிடைச்சிது. யாருமே உனக்கு ஏறக்குறைய ஐயா 2 வருடத்துல தவிர வேறு யாருன்னு தெரியல. மற்றவங்க தான் எனக்கு தெரியுமா, அவங்களுக்கு தெரியுமா, என்ன யாரும் தெரியாது போயிடுச்சு. இப்போ உங்கள் அறிமுகம் கிடைச்சதில் ஐயா சார்பாக உங்களை அனைவருக்கும் நன்றி கூறி என் விடையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.